ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேமியா பிரியாணி தான் செய்ய போகிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸு கூட இதை கொடுத்து அனுப்பலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சேமியா பிரியாணி செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு கப் சேமியா, ஒரு தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒன்று, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, கேரட்டு, பீன்ஸு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் இந்த சேமியாவை போட்டு நல்லா பொன்முருளாக வறுத்துக்கணும். இப்போ இந்த சேமியா நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் நல்லா வதக்கலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதிலே கேரட், பீன்ஸ் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இதிலே புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன், மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு கப் சேமியாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம இந்த சேமியாவை போட்டுடலாம். இதை நல்லா கிளறிக்கணும். இப்போ இந்த சேமியாவை போட்டு நம்ம நல்லா இதை கிளறிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம சிம்மிலே வச்சு மூடி வேக விடணும். இதில் நான் பிரியாணி மசாலா தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இப்போ சேமியா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதில் நம்ம நல்லா ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ இந்த சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள். லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதே போல் சேமியா பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.